ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனு, அது முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன். கேட்கவே வேணாம், பிரியாணி சாப்பிட போகிறோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, நான் வீட்டில் இருக்கவங்க வந்து எப்படியும் சாப்பிடுவாங்க தெரியும், கொஞ்சம் ஈவினிங்கில் சாப்பிடுவாங்க. அதனால் வீட்டில் நம்ம வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு சும்மா தயிர் வெங்காயம் மட்டும்தான் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் ஈரலும் மட்டனும் இருக்குது, அது நைட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட மட்டன் பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி, தயிர் வெங்காயம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக. கறியெல்லாம் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சூப்பராக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தயிர் வெங்காயம் ஆச்சிக்கு எப்பயும் போல் ஈரல் சூப் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சிக்கு பிரியாணி வரைக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் அவங்களுக்கு ஈரல் சூப். பாருங்கள், ஆச்சி இரும்பிகிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், சத்தம் வருதா? ஆச்சிக்கு ஈரல் சூப், எங்களுக்கு பிரியாணி, தயிர் வெங்காயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி சண்டே, ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். இந்த ஆச்சிக்கு சூடாக சாதம் வச்சு ஈரல் சூப் வச்சாச்சு. ஆச்சிக்கு சூடாக சாதம் கொடுத்து அவங்க சாப்பிட போகிறாங்க. இப்போ ஆச்சி உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஆச்சிக்கு வந்து அந்த சைடில் வந்து சுருக்கு பை போட்டிருப்பாங்க. சின்ன பிள்ளைலாம் ஆச்சி எப்படா வந்த உடனே அந்த பையை தான் பார்ப்போம். அந்த பையிலேருந்து எங்களுக்கு எடுத்து காசு சில்லறை எல்லாம் அதில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ எங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. அதில் எல்லாருக்கும் எல்லாம் நிறையா ஆச்சிக்கு நிறையா பிள்ளைங்களாம், நிறையா பேரம்பேத்திங்க எல்லாருமே பக்கத்தில் சித்தி வீடு, நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே இருக்கோம். எல்லாருக்கும் எடுத்து இந்தா உனக்கு இந்தா உனக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் கடையில் வாங்கி சாப்பிட்டு வருவோம். உன்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்தாங்க, உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அது வாங்கிட்டு வருவோம். அது ஆச்சரியமாக இருக்குது. அந்த சுருக்கு பை, நம்மலாம் பர்ஸு, ஹேண்ட்பேக் அந்த காலத்துலலாம் பாருங்கள், சுருக்கு பை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.